லாஸ்ட் வீக் என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு ஏதாவது ஸ்பெஷலாக செய்யலான்னு ட்ரை பண்ணது தான் இந்த சிக்கன் மந்தி ரைஸ். இது பார்க்குறதுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஒரு கடாயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, மல்லி, சீரகம், சோம்பு, 2 வரமிளகா, ஒரு பிரியாணி இலை சேர்த்து இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடராக்கி வச்சுக்கோங்க. இதுதான் மந்தி மசாலா. ஒரு அகலமான பாத்திரத்தில் சிக்கன் சேர்த்து அது கூடவே எண்ணெய், எலுமிச்சப்பழ ஜூஸ், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம அரைச்சி வச்ச மந்தி மசாலா சேர்த்து உங்கள்கிட்ட சிக்கன் ஸ்டாக் இருந்ததுன்னா அது சேர்த்துக்கோங்க. இல்லைனா மேகி மசாலா கூட எடுத்துக்கலாம். அது கூடவே மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், நறுக்கின வெங்காயம் சேர்த்து ஒரு 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி விட்டுருங்க. 30 மினிட்ஸ் ஆனதும் இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 15 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து சிக்கன் வேகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் வெந்ததும் சிக்கனை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அதே தண்ணியில் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் போட்டு நல்லா ரைஸ் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சிக்கன் ஃப்ரை மசாலா சேர்த்து இந்த சிக்கனையும் நல்லா நெய் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் என்ன, சர்விங் தான். ஒரு பிளேட்டில் கீழே ரைஸ் போட்டு மேலே அழகாக சிக்கனை அடுக்கி வச்சு அது கூடவே வறுத்த வெங்காயம், நெய்யில் ரோஸ்ட் பண்ண முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் சேர்த்து அந்த சிக்கனை பிச்சு ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சும்மா தரமாக இருக்கும்.